உத்தரப்பிரதேசத்தின் கர்னூலில் பேருந்து தீ விபத்தில் 20 பேர் இறந்ததை அடுத்து குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் பயங்கரவாதிகள் என்றும், குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு ஹைதராபாத் காவல்துறை கருணை காட்டாது என்றும் போலீஸ் கமிஷனர் VC சஜ்ஜனார் கூறியிருக்கிறார். அக்டோபர் 24 அன்று ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த காவேரி டிராவல்ஸ் எனும் தனியார் பேருந்து கர்னூல் சின்னடேக்கூர் கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பைக் மீது மோதியதில் தீப்பிடித்தது. இச்சம்பவத்தில் 19 பயணிகள் மற்றும் பைக் ஓட்டுநர் உட்பட 20 பேர் பலியாகியுள்ளனர். பேருந்து விபத்து தொடர்பாக விசாரணைகள் தொடங்கிய போது பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் தெரியவந்தது. பஸ்ஸிற்கு சீட்டிங் கேரியர் இருக்கை தாங்கி அனுமதி மட்டுமே உள்ள நிலையில் அதன் உரிமையாளர் அதனை படுத்து செல்லும் வசதி கொண்ட பேருந்தாக மாற்றியுள்ளார். பேருந்தின் மாற்றம் மற்றும் ஃபிட்னஸ் சான்றிதழை வழங்கிய போது அதிகாரிகள் 43 இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளித்துள்ளனர். சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்ல பெர்மிஷன் வாங்கிவிட்டு தொடர்ந்து வழக்கமான பயணிகளை ஏற்றி செல்லும் சேவையை பஸ் நிர்வாகம் நடத்தி வந்துள்ளது. அதேபோல பைக் ஓட்டுநரின் தவறும் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் விபத்து நடப்பதற்கு சற்று முன்னர் உள்ள CCTV காட்சிகள் கிடைத்தது. விபத்துக்குள்ளான பைக் ஓட்டுநர் சம்பவத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு மதுபோதையில் இருந்தவாறு ஒரு பெட்ரோல் பங்கிற்கு சென்றதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் பயங்கரவாதிகள் என்றும், குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு ஹைதராபாத் காவல்துறை கருணை காட்டாது என்றும் போலீஸ் கமிஷனர் VC சஜ்ஜனார் கூறியிருக்கிறார். 20 அப்பாவி மக்களின் உயிரை பறித்த கொடூரமான கர்னூல் பேருந்து விபத்து உண்மையான அர்த்தத்தில் விபத்தல்ல, குடிபோதையில் பைக் ஓட்டியவரின் பொறுப்பற்ற நடத்தையால் ஏற்பட்ட தடுக்கக்கூடிய படுகொலை இது. சில நொடிகளில் முழு குடும்பங்களையும் அழித்த ஒரு குற்றச்செயலாகும் என்று X தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து கூறிய அவர், P. சிவசங்கர் என அடையாளம் காணப்பட்ட பைக் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. CCTV காட்சிகளில் அவர் தனது பைக்கிற்கு அதிகாலை 2:24 மணிக்கு பெட்ரோல் நிரப்புவதை காட்டுகிறது. அதற்கு சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் கட்டுப்பாட்டை இழந்து அதிகாலை 2:39 மணிக்கு கோர விபத்தை ஏற்படுத்தினார். குடிபோதையில் வாகனம் ஓட்டும் அவரது முடிவு கற்பனை செய்ய முடியாத சோகமாக மாறியது என்று சஜ்ஜனார் கூறியிருக்கிறார்.